செய்வதற்கு என சொத்தை அபகரித்து வீட்டை விட்டு வெளியேற்றிய மகன் குறித்து தந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள உறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாள். 75 வயதான இவர் விவசாயியாக உள்ளார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் மகன் தட்சிணாமூர்த்தி இவரை பராமரிப்பதாக கூறி அவரை ஏமாற்றி தந்தை பெயரில் இருந்த சொத்துக்களை தான செட்டில்மெண்டாக பெற்றுள்ளார். மேலும் தந்தையை பராமரிக்காமலும் உணவு, மருத்துவம் போன்ற எந்த உதவியும் செய்யாமல் வீட்டை விட்டும் வெளியேற்றியுள்ளார். தற்பொழுது பண்ருட்டி அடுத்த காரணாமணி குப்பம் வெள்ளகேட் பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் யாசகம் கேட்டு சாப்பிட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமாரை பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் சந்தித்து மனு அளித்தார். அதில் தன்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட சொத்தை மீட்டு தர வேண்டி மனு அளித்த நிலையில் மனுவை பெற்ற ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். கலெக்டர் கிட்ட 7 ஏக்கர் நிலம், 2 மோட்டரு, 7 வீடு, 2 கடை, இதெல்லாம் லோன் வாங்க போகிறேன்னு இட்டு போய் என் சின்னமகன் தட்சிணாமூர்த்தின்றவன், சந்தோஷினி என்ற மருமகன் 2 பேரும் இட்டு போய் தெரியாத கையெழுத்து வாங்கிக்கினாங்க. அது சம்பந்தமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். கலெக்டரு இதை நான் ஆவணம் செய்து என்ன பரிசீலித்து உனக்கு தகுந்த பதில் சொல்கிறோம். வெட்ட போகிற மரத்துக்கு தீனி என்னத்துக்கு, நீ வெளியே போ, இனி வாங்க வேண்டியதெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டேன், இனிமேல் போய்ட்டு வாங்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்ன நீ வீட்டை விட்டு வெளியே போகணும், இன்னும் வெளியே தட்டார். நான் இப்போ 1 வருஷம் கொண்ட வெள்ளக்கேட்டில் அங்காளம்மன் கோயிலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். இல்லை, மனைவி இறந்து போயிட்டாங்க. 2020 இறந்துட்டாங்க.